வேலையை மட்டும் நல்லா வாங்கிக்கிறானுங்க. ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்டா யோசிக்கிறானுங்க. இந்தாங்க ஐயா சாப்பாடு. ஏன் இருட்டில் உட்காந்துருக்கீங்க? நீ எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்க? உங்களுக்கு தெரியாததா? எனக்கு 18 வயசு இருக்கும். என் அப்பா உடம்புக்கு முடியாமல் செத்துட்டாரு. ஒரு மாதம் கழித்து ஒரு அண்ணா வந்தார். வந்தவர் உன் அப்பா இல்லையான்னு கேட்டார். நான் செத்துட்டாருன்னு சொன்னேன். அவர் யோசிச்சு, ஒரு வேலை இருக்குது நீ செய்கிறியான்னு கேட்டார். நானும் போனேன். போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வேலைன்னு. பசி, வறுமை, பல்ல கச்சுன்னு செய்ய ஆரம்பித்தேன். இந்தா 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ யோசிச்சிருக்கியா நம்மளை ஏன் பின்வாசல் வழியா வர சொல்றாங்கன்னு? அதெல்லாம் விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி பக்கத்து தெருவில் ஒருத்தன் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண சொல்லி எனக்கு தெரியாம என் புள்ளைய கூப்பிட்டு போனான். நிறைய காசு தரேன்னு சொல்லி அவன் அந்த குழிக்குள்ள இறக்கி விட்டான். ஆனா என் புள்ள அந்த விபத்துக்கான பணத்தை தான் அரசு கொடுக்குறேன்னு சொல்லிருச்சு. விபத்தா? அது கொலைமா? சமுதாய கொலை. அந்த குழிக்குள்ள இறக்குனா செத்துருவான் தெரிஞ்சனால தானே அவன் பிள்ளைய இறக்கல. அப்போ நம்ம அந்த மனத்தோட கேவலமா? இவங்க அசிங்கத்தை நாம எடுத்தாதாமா இவனுங்களே சுத்தமானவங்க. இது ஏமா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வீட்டுக்கு சேஃப்டி டேங்க் கிளீன் பண்ண போனேன். அன்னைக்கு மட்டும் நான் போகாம இருந்திருந்தா இன்னைக்கு என் காலை நான் இழந்திருக்க மாட்டேன். இல்லையா விதி? எல்லாருக்கும் செய்கிற தொழில் தெய்வம் தான். ஆனால் நமக்கு மட்டும்தான் அது உயிரை பறிக்கிற யமனாயிடுச்சு. நாங்களாம் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணப்போ வெறும் கையில் தான் அள்ளி போட்டோம். அதனால தோல் நோய் வந்து எங்க சாப்பாடை கூட எங்க கையால சாப்பிட முடியல. ஆனாலும் ஓடணும். ஏன்? வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனா நமக்கு இந்த சமுதாயம் வச்ச பேரு
என் பொண்டாட்டி போனப்பவே நானும் போயிருக்கணும். என் பிள்ளைக்காக தான் எத்தனை வருஷம் இருந்த. ஆனா இப்போ என் புள்ள இங்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியாதுமா. அவங்களால செய்ய முடியாத வேலைய நம்ம செய்ய வந்திருக்கோமே தவிர அது நம்ம அடையாளம் இல்லை.